Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Farm Chef. ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான விளாக் பார்த்திங்கன்னா ஈது ஷாப்பிங் அண்டு ஷார்ட் டைமில் வந்து நம்ம இஃப்தாருக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க கிளம்பலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரிம்ஷா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து நெஹான் ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதாவது ரிசல்ட் பார்க்குறதுக்கும் அப்புறமா ரிப்போர்ட் கார்டு கலெக்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். அப்படியே வந்து இடத்துல வந்து ஈது ஷாப்பிங்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாம் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டு நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகலாம். இஃப்தார் ப்ரிப்ரேஷன் எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணலை, பிகாஸ் காலையிலே கிளம்புனதுனால. ஸோ இனி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து தான் வந்து தடபடலாம் எல்லாம் படப்படான்னு செஞ்சு முடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே குயிக்காக முடிகிறது மாதிரி இருக்கும் ஷாப்பிங் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நாம் ஸ்கூலில் என்ட்ராகி ரிப்போர்ட் கார்டும் வாங்கிட்டு நாம் வந்து கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்காக வந்த பர்பஸ்லாம் முடிஞ்சிருச்சுது. இப்போ நாம் ஷாப்பிங் போக போகிறோம். பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் 5 கிராமத்தில். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ட்ரெஸ் வந்து ஒரு செட்டு வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணேன் மிந்த்ரா ஆப்பில். அது வந்து எனக்கு கொஞ்சம் திருப்திகரமாகவே இருந்தது. ஸோ இனி எடுக்கிறதா பிளான் இல்லை. ஸோ போய் பார்க்கலாம். இப்போ வந்து நெஹான் அண்டு என்னோடய மதரின்லா அவங்களுக்குலாம் வந்து வாங்கலான்னு தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஷாப்பில். கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ துணி கடைக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெஹானுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாரீஸ்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நெஹானுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்ருக்கோம். அவன் வந்து மோஸ்ட்லி வந்து டிஷர்ட் தான் வந்து போடுவான். ஸோ அதனால் வந்து டிஷர்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா ஷர்ட் பேண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அளவு வச்சு பார்த்துட்ருக்காங்க டிஷர்ட்லாம். இப்போ அவனுக்கு வந்து ஒரு பேண்ட்டு ஷர்ட் அண்ட் ஒரு டிஷர்ட்டும் ட்ராக் சூட்டும் அந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக மாமிக்கு சாரீ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மாமிக்கு பார்த்திங்கன்னா சாஃப்டாக வந்து இருக்கக்கூடிய சாரீ தான் பிடிக்கும், வீட்டில் வியர் பண்ணுறது மாதிரி, டெய்லி வியர் பண்ணுறது மாதிரி. ஸோ அதில் தான் பார்த்துட்ருக்கோம். ஒர்க் சாரீ அப்புறமா ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த மாதிரி எதுவும் இருந்தாலுமே அவங்க வந்து வியர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ளைனாக சாஃப்டாக பூனம் மெட்டீரியல்லாம் வேணும். ஸோ அதில் தான் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அண்ட் சாரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரியான கலர்ஸும் வியர் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் மைல்டாக லைட் கலரில் இருக்கிறது மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்து எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கையில் எடுத்து வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வேறு கலெக்ஷன் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுட்டு வேறு நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ அதையே வந்து எடுத்துட்டோம் ஃபைனலாக மாமிக்கு. தான் அங்கே இருக்கிறவங்க எனக்கும் சில சாரீஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க, நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த புது அரைவல்ஸ் வந்து எடுத்து காமிச்சாங்க. ஸோ நான் அது வரைக்கும் வாங்குகிற பிளானில் இல்லை. அதை பார்த்ததும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து ஜம்ப் பண்ணிச்சுது. ஸோ அதனால் வந்து ஓகே நம்மளும் இது ஒன்று வந்து சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குதே, வந்து டெய்லி வியர் பண்ணுறது மாதிரி ரொம்ப சாஃப்டாக குழுக்குழுன்னு இருக்குது. ஸோ அதில் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெரூன் கலர் நானும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரிம்ஷா குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபியூ டேஸ் முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து நாகர்கோவில் போகும்போது அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் அவளுக்கு வச்சு பார்த்து தான் எடுக்கணும். ஸோ அவளுக்கு லீவு நாள் இருக்கும்போது அவளே அழைச்சிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்தது நெஹானுக்கு தான் மெயினாக வந்தது, நெஹான் அண்ட் மாமிக்கு. ஸோ இப்போ வந்து கையோட எனக்கும் வந்து ஒரு சாரீ எடுத்துட்டேன். இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். பிகாஸ் இந்த ரிம்ஷாக்கு வந்து இப்போ எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால 3 o'clock வந்து முடிச்சிடும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு எங்களை கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணணும் ரிம்ஷாவை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவசரமாக வந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து எங்களை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஹஸ்பண்ட் வந்து ரிம்ஷாவை கூப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. அண்டு ட்ரெஸ் ஷாப்பில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிஃப்ட் வந்து கூடவே தந்திருந்தாங்க. ஸோ இது வந்து 5 பெட்டி பிளாஸ்டிக்கில், பட் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான், நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அதான் வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் அந்த ரேட்டை டிபெண்ட் பண்ணி வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த ஷாப்பில்.
ஓகே, இப்போ வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாமி வந்து அகர் அகருக்கு போட்டிருக்காங்க. இது எதுக்காக வந்து இளநீ அகர் அகர் பண்ணுறதுக்கு. இளநீ வந்து ஒரு பக்கம் உடச்சி எடுத்து வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் அகர் அகரும் வேக வச்சாச்சு. இதில் 7 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறாங்க. இது வந்து டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணியாச்சுன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கோம். அண்ட் அகர் அகரும் நம்ம ஒரு கப்பு தண்ணியில் பாயில் பண்ணது இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ இதை இப்போ அப்படியே வடிகட்டி அடர்த்தி வச்சுருக்க இளநீல சேர்த்துக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து இளநீ அடர்த்தி வச்சது, அதாவது உள்ளே இருக்க அந்த சாஃப்டான டெக்ஸ்டரோடு சேர்த்து அடர்த்தி வச்சுருக்கோம். இது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போ இதில் அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம அகர் அகரையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கான ட்ரேஸில் வந்து விட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி வந்து ஷவர்மா பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். அண்ட் இனிமேல் தான் ஈஸ்டே வந்து ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஸோ வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஈஸ்ட்டு ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக கொஞ்சம் லுக்வாமாக இருக்கக்கூடிய மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 3/4 கப் இருக்கும். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரோட நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டையும் நான் சேர்க்குறேன். ஸோ ஈஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சா போதும். ஸோ இப்போ வந்து இது ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஈஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுது. ஸோ ஒரு பிளேட்டில் 1 கப்பு கோதுமை மாவு கூடவே 2 கப்பு மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கோதுமை மாவோட சேர்த்து பண்ணும்போது நான் எப்போவுமே வந்து 2 மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இதில் 1 டீஸ்பூன் ஆயில், அப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட்டு அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நாம் இதில் ஃபார்ம் பண்ண வச்ச ஈஸ்ட்டை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது தவிர்த்து அடிஷ்னலாக தண்ணி வேணாலும் நம்ம சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து நான் அடிஷ்னலாக தண்ணி சேர்த்து இதை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நல்ல சாஃப்டான பதத்துக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 7 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சூப்பராக ஸ்மூத்தான வந்து டெக்ஸ்டரோடு நமக்கு மாவு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்டரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணி நான் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஷவர்மாவுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். அண்ட் நான் இங்கே ரோஸ் மில்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் 1 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து காய்ச்சி ஆற வச்சு நான் அதுக்கப்புறமா இதில் ரோஸ் மில்க் சேர்க்கலான் இருக்கேன். அப்படியே கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் அந்த பால் வந்து கெட்டுப்போன பாலாக இல்லையா நம்ம காய்ச்சி பார்த்தா தான் தெரியும். ஸோ பசங்களுக்கு கொடுக்குறதுனால எப்போவுமே காய்ச்சி ஆற வச்சு கொடுக்குறது தான் நல்லது. இப்போ நான் இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன். அப்படியே வந்து கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம ஒரு ஓரமாக சூடு ஆறதுக்காக வச்சுட்டு அப்புறமா நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணுற நேரம் ஒரு வாட்டி பிளெண்டரில் அடித்து எடுத்தோம்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப நுரையாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வடிகட்டி இதை வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷவர்மாவில் உள்ளாடி வைக்கிறதுக்காக வெங்காயம் அப்புறமா கேப்சிகம் 2 நான் வந்து லைட்டாக வதக்கி எடுக்க போகிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஹாஃப் குக்கில் நம்ம வந்து வேக வச்சு உள்ளாடி வைக்கும்போது அது கொஞ்சம் டெண்டராகவும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம ஷவர்மா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு பெரிய குடமிளகாவில் 3/4 பங்கு எடுத்துக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ தேவையில்லை ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து தேவைக்கு தக்கன நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கலாம். நான் இங்கே வெஜிடபிள்ஸை வதக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ இதில் கட் பண்ண கேப்சிகம் அண்ட் ஆனியன் 2ஐயும் சேர்த்தாச்சு. ஸோ லோ ஃப்ளேமில் லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸோ லிட்டில் பிட் சால்ட் சேர்த்து நான் இதை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். நான் சொன்னது மாதிரி லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் சரியாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். இது வந்து பெப்பர் பவுடர் பண்ண மிக்சர் ஜார், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஷவர்மா சாஸ்லேயும் பெப்பர் சேரும். ஸோ அதனால் நான் இந்த ஜார்லேயே அலசாமல் அப்படியே வந்து 2 முட்டையை உடச்சி விட்டுட்டேன். அண்ட் இது கூடவே வந்து வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக இதில் 3 பல்லு பூண்டு நான் இதில் சேர்க்குறேன். அண்ட் ஒரு ஹாஃப் லெமனை வந்து சீடு இல்லாமல் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
அது கூடவே மிக்சட் ஹெர்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறமா வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயில் நான் இதில் சேர்க்குறேன். அண்ட் அடுத்ததாக வந்து இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். பெப்பர் வந்து நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தால் அதில் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே பவுடராக யூஸ் பண்ணுறதுனால நான் ஃபைனலாக சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷவர்மா சாஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக திக்காக க்ரீமியாக வந்துருக்குது. இப்போ இதை நான் மிக்சர் ஜார்லேருந்து எடுத்து மாற்றிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஷவர்மா ரெடி பண்ணும்போது தான் இது நமக்கு தேவை. ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அது சூப்பராக இன்னும் கொஞ்சம் திக்காக செட் ஆகிடும். இப்போ இதை மூடி வச்சு அப்படியே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அடுத்ததாக நம்ம வந்து ஷவர்மாக்கான மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்குது. ஸோ இதை நம்ம லைட்டாக வந்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக டிவைட் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் லைட்டாக திரும்பவும் டஸ்டிங் பண்ணி இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் வந்து எத்தனை பீஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ரெடி பண்ண மாவில் மொத்தமாக வந்து 9 பால்ஸ் வந்தது. அதாவது 9 ஷவர்மா வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நான் ஒவ்வொரு பாலாக எடுத்து நான் வந்து நல்லா தின்னாக வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். பிகாஸ் வந்து தின்னாக இருந்தால் தான் நமக்கு ஷவர்மா உள்ளாடி ஃபில்லிங் வச்சு நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு தின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தியை விட கொஞ்சம் தின்னாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி அண்ட் ரொம்ப பெருசாக வந்து நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். அப்போ உள்ளாடி நிறைய ஃபில்லிங் வச்சு மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து இப்போ ஷவர்மாக்கான ப்ரெட்டை வந்து சுட்டுட்ருக்கிறேன். இப்போ நல்லா பொங்கி வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தாச்சுன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றிடலாம். இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுருக்க எல்லா ஷவர்மா ப்ரெட்டையும் நான் வந்து முதல்ல சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்து முடிச்சுட்டேன். இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போவுமே ஃபில்லிங் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து ரெடி பண்ணால் போதும். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கான சாஸை மேக் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இங்கே எடுத்திருக்கேன்னா இதுலேயே நான் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் அப்புறமா வினிகர்லாம் சேர்க்க போகிறேன். ஸோ பெப்பர் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், அப்புறமா இது கூடவே கொஞ்சம் வந்து வினிகரும் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். இதை இந்த மாதிரி நம்ம சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஷவர்மா சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் முன்னாடி நான் வந்து இதை எல்லாம் ரோல் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் இஃப்தாருக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நான் வந்து லைட்டாக தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்குவேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்றது மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் கொஞ்சம் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நான் குக் பண்ணி வச்ச ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் நம்ம ரெடி பண்ண மயோனைஸும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்து அதில் வந்து நம்ம ரெடி பண்ண ஷவர்மாக்கான அந்த சாஸை வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து டொமேட்டோ சாஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக வந்து நான் கொஞ்சம் சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரை பண்ணதை உதுத்து எடுத்து வச்சுருந்தேன். சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுனால வந்து நம்ம சிக்கன் சேர்க்குறேன். இதுவே பீஃபு, மட்டன் எது வேணாலும் நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். நான் இங்கே நார்மல் மேரினேட் பண்ண சிக்கன் தான் பண்ணுறேன். தந்தூரி மசாலா போட்டு மேரினேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் கேபேஜும் வச்சுட்டு ஃபைனலாக இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கமாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு அண்டு 2 சைடும் இப்படி வந்து நான் வந்து கவர் பண்ணி ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து லைட்டாக தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதே மெத்தடை வந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் எல்லா ஷவர்மாக்கும். நான் இங்கே செஞ்சுருக்க மெத்தட் பார்த்திங்கன்னா அத்தென்டிக் அரேபியன் வெர்ஷன் தான். அதாவது அந்த சாஸ் அப்புறமா எல்லாமே வந்து அந்த மெத்தட் தான் நான் செஞ்சுருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் மட்டும் நான் வந்து அந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணலை. அதாவது வந்து சுட்டு அந்த மாதிரி தந்தூரி மசாலாலாம் போட்டு சுட்டு எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து நார்மல் ஃப்ரைட் சிக்கன் லெஃப்ட் ஓவர் இருந்ததுனால நான் அதே இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது சேம் வெர்ஷனில் நீங்கள் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து இதை வந்து லைட்டாக தவாவில் போட்டு சூடு பண்ணி எடுக்க போகிறேன். பிகாஸ் இன்னும் வந்து இஃப்தார் அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து பட்டர் போட்டு நான் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இப்படி டோஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க. பட் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சது. ஸோ அது சாப்பிடும்போது லைட்டாக ஒரு மைல்டாக கொஞ்சம் வார்மாக வந்து இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஃபோல்ட் பண்ணதும் வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்காகவும் நான் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த வந்து அந்த ஃபோல்ட் பண்ண இது வந்து அப்படியே இருக்கும், பிரிஞ்சே போகாது. ஸோ நமக்கு கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஃப்தார் டைம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேபிளுக்கு வந்துடலாம். ஸோ
இப்போ வந்து அடிஷ்னலாக என்னோடய மாமி வந்து ஆனியன் பஜ்ஜி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் மிளகா பஜ்ஜியும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக சட்னி வச்சுருக்கோம். ஸோ அது தவிர்த்து இளநீ புட்டிங் அண்டு ரோஸ் மில்க் அப்புறமா ஷவர்மா இதெல்லாம் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அப்புறமா நான் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசான்னு சொன்னதும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரிப்பரேஷன் விலாகில் போட்டதுன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து 4வது வாட்டி செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். 4வது வாட்டியும் 5வது வாட்டியும் செஞ்சுருப்பேன். ஸோ வந்து ஃபைனலாக வந்து இப்போ பண்ணது தான் வந்து ஆல்மோஸ்ட்டு தீர்வார் ஆயாச்சு. இன்னும் ஒரு 2-3 நோம்புக்கு கரெக்டாக சரியாக இருக்கும் இது வரை. இப்போ வந்து எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சாச்சு அண்ட் அவங்கவுங்க பிளேட்டில் அவங்கவுங்க சவர்மாயும் நான் எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டேபிளுக்கு வந்தாச்சு அண்ட் எல்லோரும் நோன்பு திறக்கிறதுக்கு வந்து உட்காந்தாச்சு. ஸோ பாங்கு சொன்னதும் நோன்பு திறக்க வேண்டியது தான் பேலன்ஸ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் போயிட்டு வந்ததாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப ஷார்ட் டைம்லேயே என்னால் இவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுது. ஷவர்மாவும் வந்து கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகிறதுக்கெலாம் டைம் எடுத்ததுனால கொஞ்சம் எல்லாம் செஞ்சு முடிக்கும்போது டைம் சரியாக இருந்தது. ஸோ வந்து சிம்பிளாக வந்து சின்ன இது தான். பட் ஷவர்மா சாப்பிடும்போதே வயிறு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடும். ஸோ வந்து கிட்டத்தட்ட இது வந்து இன்றைக்கி இஃப்தாருக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா கிரேப் ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு அண்ட் அடிஷ்னலாக ஃப்ரூட்ஸ் வந்து கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கி இஃப்தாருக்கான மெனு. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த அரேபியன் ஸ்டைல் சிக்கன் சவர்மாவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது மாதிரி தந்தூரி மசாலா போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ இன்னும் பெட்டராக இருக்கும். அப்புறமா இது பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணியிருந்தேன் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி. சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நோம்பு திறந்துட்டு மஹ்ரிப் தொழுகைக்கு அப்புறமா இப்போ வந்து நான் என்னோடய ஆன்லைன் ஷாப்பிங்காக காமிக்கிறேன். அதாவது ஆன்லைனில் நான் வந்து மிந்த்ரா ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான். காட்டன் டாப் அப்புறமா வந்து காட்டனில் ஸ்கர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அனாயா பிராண்ட் அண்டு டாப் பார்த்திங்கன்னா அனூக் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பிராண்டில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பர் சாஃப்டாக நல்லா இருந்தது. அண்டு டாப் ஆல்சோ வந்து செல்ஃப் டிசைன் இருக்கும். அதில் வந்து அந்த லைன் மாதிரி பேட்டர்ன் இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறமா அடிஷ்னலாக வந்து நான் 3 இந்த ஹிஜாப்ஸும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து மெரூன் கலரில் அந்த கிளிட்டர் மாதிரி இருக்குது ஷேட் அது. அப்புறமா இந்த சாரீ இது பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க. இது வந்து லைட்டாக கோல்டன் பார்டர் மட்டும் வரும், மற்றபடி கம்ப்ளீட்டாக ப்ளைன். பட் ரொம்ப குழுக்குழுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. அண்டு இது பார்த்திங்கன்னா வந்து ரிம்ஷாவோட ட்ரெஸ்ஸு. அவள் வந்து என்ன மாதிரியே வந்து சேமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் அண்ட் ஸ்கர்ட் தான் வந்து வாங்கியிருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ரெட் கலர் டாப் அண்ட் இது எல்லாமே ஒயிட்டு ஸ்கர்ட் வந்து எல்லாம் செட்டாக உள்ளது அந்த மாதிரி. பட் நான் வந்து வாங்கினேன் தனித்தனியாக தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ஷால் பார்த்திங்கன்னா ஜுனைரா ஹிஜாப் இன்ஸ்டாகிராம் அவங்கள்ட்ட வாங்கியிருந்தது தான். ரமதான் முபாரக் க்ரீட்டிங்கோட ஒரு பின்னும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அண்டு அந்த ஷாலுமே வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்தது. மெட்டீரியல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இதெல்லாம் தான் எங்களுக்கான இதுக்கான ஷாப்பிங். அண்ட் ரிம்ஷாக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கஃப்தான் டைப் டாப்பு. ஸோ அது கூட ஒயிட் லெகின்ஸும் வச்சு வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் இது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கஃப்தான் டைப்பில் வரும். அண்டு இந்த எலாஸ்டிக் மட்டும் நம்ம நடுவில் இடுப்பில் வர்றது மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து அவளுக்கு எடுத்திருந்தது தான் நாகர்கோயிலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதை தான் எங்களோட ஈது ஷாப்பிங். அண்ட் அபாயா பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ அதை நான் ஈது விலாகில் காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ இளநீல பண்ண புட்டிங் அகர் புட்டிங் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக டெண்டராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.